ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி அற்புதமாக பிரம்மா பாபாவுடன், சிவ பாபாவுடன், மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நாம் பார்த்தோம். அஜ்மீர் அந்த மாநிலத்திலிருந்து பிக்கு ராதா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சிவபாபாவுடன் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அஜ்மீரிலிருந்து பிக்கு ராதா சகோதரி சொல்கின்றார், பெரும்பான்மையான தம்பதியர்கள் தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருந்தார்கள். அதே போல நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன். அங்கு வந்திருந்த அவர்கள் ஒருவருக்கொருவர் இன்று கண்டிப்பாக ஈஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டுதான் நாம் திரும்புவோம் அப்படின்று பேசிக்கொண்டு சென்று கொண்டே இருந்தார்கள் எல்லோரும். போக போக ஒரு மலை மீது அவர்கள் ஏறினார்கள். அப்போ நானும் அவர்களுடன் மலை மீது ஏறிக்கொண்டேன். அந்த மலை மேலே சென்று பார்த்தால் அங்கே ஒரு மிக பெரிய சபை அமைக்கப்பட்டு அந்த சபையில ஒரு வராந்தாவை இருந்தது. அந்த வராந்தாவினுடைய பக்கம் ஒரு திரைசீலை போடப்பட்டிருந்தது. அனுபவம் செய்யுங்க. கேட்க கேட்க ஒரு அப்படியே கற்பனை நீங்க வந்து மலை மேல அந்த திரைசீலை இருக்குது. அந்த அப்படியே கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம பார்க்கல. அது எந்த இடம், எங்கன்னு எதுவுமே தெரியாது. ஒரு கற்பனையில அந்த அனுபவத்தை நம்ம ஏற்பட்டு கொள்ள வேண்டும். இப்படியாக மெல்ல மெல்ல அந்த திரைசீலை நகர்த்தப்பட்டது. அப்போ உள்ளே ஒரு வெண்ணிற ஆடை அணிந்த விரிந்த தலைமுடியுடன் அந்த பிரகாசமான முகத்துடன் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அப்போ அவரிடம் ஒரு அலௌகிக அந்த ஆன்மீக கவர்ச்சி இருந்தது. என்னை அந்த பெண் தன் வசம் கவர்ந்திருக்கக்கூடிய எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. பிறகு நான் அந்த முகத்தையே உற்று கவனித்துக் கொண்டே இருந்தேன். அந்த பிரகாசமயமான பெண் அமர்ந்து அனைவருக்கும் திருஷ்டி வழங்கி கொண்டிருந்தார். இப்படியாக மெதுமெதுவாக அந்த திருஷ்டி என்னுடைய அந்த திருஷ்டியினுடைய கலந்தது. அதாவது திருஷ்டி என்ற பார்வை, ஆன்மீக பார்வை. அந்த கணமே நான் முற்றிலும் அலௌகிக அதீந்திரிய அந்த ஆன்மீக சுகத்தை, அந்த அதீந்திரிய அந்த ஆன்மீக சாந்தியை நான் அனுபவம் செய்து கொண்டே இருந்தேன். அப்படி என்று அஜ்மீரிலிருந்து ராஜயோகினி ராதா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பிறகு நான் என்னை சுற்றிலும் எல்லாவற்றையும் மறந்து கொண்டே இருந்தேன். சிறிது நேரம் கழித்து அந்த காட்சி மறைந்து போனது. அந்த யாத்திரையில் வந்திருந்த ஆண்களும் சரி, பெண்களும் சரி அனைவரும் திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வளவு தூரத்திலிருந்து கஷ்டப்பட்டு களைத்து போய் நடந்து வந்தால் இங்கு தேவியோ ஈஸ்வரனையோ தரிசனம் செய்யலாம் அப்படின்னு வந்தால் இங்கு ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண பெண் தான் இருக்கிறார் என்று ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வார்த்தைகளை கேட்டு எனக்கு மிகவும் கவலையானது. இவர்கள் அந்த தேவியை ஏன் நிந்திக்கின்றார்கள் அப்படி என்று எனக்கு மனம் வருந்தியது. அப்போ எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. எப்படி அந்த ஆத்மீகம் சாந்தி, அந்த ஆத்மீக சுகம் அனுபவம் எனக்கு ஆகிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு
சொல்லிக் கொண்டு வருகின்றார். இதுபோல ராஜயோகினி ராதா சகோதரி மாதேஸ்வரியுடனான தன்னுடைய சாகார மட்டும் சரி அவ்வியக்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில இதற்குள் என்னுடைய கண்கள் திறந்து கொண்டது. என்னுடைய கனவும் கலைந்து விட்டது. அப்பொழுது காலை 4 மணி ஆகியிருந்தது. இந்த சம்பவம் நடந்த பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 10, 12 வயது இருக்கும். அந்த நாள் முதலாக காலில் இருந்தே எனக்கு ஈஸ்வரனை சந்திக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஆர்வம் எனக்கு வந்து கொண்டே இருந்தது. பிறகு நான் காட்டிற்கு சென்று தவம் செய்யலாமா அப்படி என்ற எண்ணம் அடிக்கடி என்னுடைய மனதில் எழுந்து கொண்டே வந்தது. பிறகு காலை 9 மணி அளவில் வீட்டை விட்டு காட்டிற்கு செல்வதற்காக யாருக்கு சொல்லாமல் கிளம்பி விட்டேன். ஆனால் சென்று கொண்டிருக்கும் பொழுதே வீட்டை விட்டு காட்டிற்கு செல்வதால் பகவான் கிடைத்து விடுவாரா அப்படி என்று எனக்கு யாரோ சொல்வது போல ஒரு குரல் வந்து கேட்டது. இப்பொழுது நீபடி சமயம் வரும்பொழுது வீட்டில் இருக்கும் பொழுது அவசியம் பகவான் கிடைப்பார். நீ படித்துக் கொண்டே இருக்கும், பிறகு சமயம் வரும்பொழுது பகவான் உனக்கு வருவார் அப்படின்னு சொல்லிக் கொண்டே இருந்தது அந்த குரல். பிறகு இந்த பிரேரனுடைய உடனடியாக நான் வீடு திரும்பி மனமு வந்து என்னுடைய லௌகிக படிப்பில் ஈடுபட்டு விட்டேன். நேத்து கூட சொல்லியிருந்தாங்கல்ல, LLB படித்திருந்தார் அப்படின்னு நான் பார்த்திருந்தோம். பாபா வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு திரும்பி வந்து ஈஸ்வர சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு அழகா சொல்லியிருந்தோம் நேத்து. இப்படியாக யாரை நான் கனவில் பார்த்தேனோ அவரை நேரில் பார்த்தேன் அப்படின்று சொல்லிக் கொண்டு இருக்க போகின்றார் இப்பொழுது. இந்த அனுபவம் 1960ஆம் ஆண்டு நான் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு அப்போ முடிந்திருந்தது. என்னுடைய லௌகீக தந்தை ஜெய்ப்பூரில் ரயில்வே போலீஸ் அதிகாரியாக இருந்தார். அவரோடு ரயில்வே காவல் நிலையம் அவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டிருந்தது. எனது அம்மா, எனது தம்பி எல்லோரும் விடுமுறைக்காக தாத்தா வீட்டுக்கு சென்று விட்டார்கள். பிறகு எனக்கு ஓரிரண்டு தேர்வுகள் பாக்கி இருந்ததால் அப்பாவுடனே நான் ஜெய்ப்பூரிலே இருந்தேன். ஜெய்ப்பூர் எங்க இருக்குன்னா பாண்டவனம் தாண்டி மேல இருக்குது. அப்போ பரீட்சை முடிந்த பிறகு அப்பா சொன்னார். என்ன சொன்னார்? நான் அபுரோடு போலீஸ் ஸ்டேஷன் கண்காணிப்பிற்காக செல்கிறேன். அப்ப நீயும் என்னுடன் வா. உன்னை நான் அபுமலை அந்த சுற்றுலாவிற்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இங்க வந்தவுடன் அப்பா அபுரோடு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்பவர் ஒருவருடைய குடும்பத்துடன் என்னையும் சரி ஜீப்பில் ஏற்றி அந்த அபு சுற்றுலாவிற்கு அனுப்பிவிட்டார். அந்த நபர் சிந்தி இனத்தை சேர்ந்தவராக இருந்தார். பிறகு அவர் தில்வாடா கோயில் பார்த்துவிட்டு திரும்பகையில அங்க வந்து ஒரு பொக்ரான் ஹவுஸ் இருக்கிறது. இப்பொழுது அங்கதான் பாண்டவனு அருகே அங்கே ஜீப்பை நிறுத்தி உள்ளே தன்னுடைய குடும்பத்தாருடன் என்னை அழைத்து சென்றார்கள். எந்த வருடம்? 1960ஆம் ஆண்டு. அப்போ அந்த பொக்ரான் ஹவுஸினுடைய உள்ளே அந்த கேட்டில் நுழையும் பொழுதே வலதுபுறம், அதாவது இப்பொழுது குளிர்ந்த தண்ணீர் மெஷின் வைத்துள்ள இடத்தில் அங்கே சிறிய தோட்டம் இருந்தது. அதாவது பாண்டவன்ல நம்ம உள்ள போகும்பொழுது பக்கத்துல ரைட் சைடுல அங்க தண்ணி தொட்டி இருக்கும். அங்க வந்து தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றார். அனுபவம் செய்து கொள்ளுங்கள். அங்கே ஒரு சிறிய கூடாரம் போடப்பட்டிருந்தது. அங்கே 4, 5 மோடாக்கள் அப்படின்றால் உட்காரக்கூடிய ஆசனம் அப்படின்னு சொல்கின்றார்.
அங்கே ஒரு மேசையும் இருந்தது. அந்த மேசை மீது சில புத்தகமும் இருந்தது. அந்த காவல் அதிகாரி உள்ளே வந்த உடனே விசில் ஊதினார். அதாவது சிறிது நேரம் வரையில் யாருமே வரவில்லை. அப்போ நானும் அந்த கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து நின்று கொண்டேன். பிறகு மறுமுறையும் அவர் திரும்ப விசில் ஊதினார். அப்பொழுது அதாவது இப்பொழுது இருக்குது தெரியுமா எதிர்ல அந்த இஷு தாதி பிரகாஷ் மணி அவர்களுடைய அலுவலகத்தினுடைய ஒரு முக்கிய கேட்டாக இருக்கிறது. இப்ப இஷு தாதி அங்க இருக்காங்க. கேட் இருக்கு அங்கதான். அங்கே கவுன், சிந்தி பைஜாமா அணிந்து ஒரு பெண் வந்து நின்று கொண்டார். அப்போ எங்கள் பக்கம் பார்வை திரும்பினார்கள். அந்த பெண்ணை பார்த்த உடனே எனக்கு குழந்தை பருவத்தில் பார்த்த அந்த கனவு நினைவில் வந்தது. உடனேயே இவர் என் கனவில் திருஷ்டி கொடுத்து அதீந்திரிய சுகம் மற்றும் ஆன்மீக அனுபவம் செய்வித்த அதே பெண்தான் அப்படின்று அந்த எண்ணம் எனக்கு வந்தது. நான் அந்த நினைவுகளுடைய கயிற்றால் கட்டுண்டவளாக அந்த பெண்ணை நோக்கி 10 அடி தூரத்தில் சென்று நின்று கொண்டேன். பிறகு அவர் என்னை உற்று நோக்கியபடியே திருஷ்டி கொடுத்து கொண்டே இருந்தார். பிறகு நான் முற்றிலும் லேசான தன்மையை அனுபவம் செய்து கொண்டே இருந்தேன். சிறிது நேரம் கழித்து அவர் என்னிடம் கேட்டார், குழந்தாய், நீ எப்படி இருக்கிறாய்? நீ எங்கிருந்து வருகிறாய்? அப்படின்னு அவர் கேட்டார். பிறகு நான் சொன்னேன், நான் உங்களை குழந்தை பருவத்திலே என்னுடைய கனவில் நான் பார்த்தேன். இன்று கண்டிப்பாக நான் நிஜமாகவே நேரில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் எவ்வளவு சௌபாக்கியசாலி. பிறகு அவர் சொன்னார், ஏன் நீ கல்பத்திற்கு முன்பு சந்தித்த அதே குழந்தையாக இருக்கக்கூடாது? பிறகு நான் அவர்களை கேட்டேன், நீங்கள் யார் அப்படி என்று. இது என்ன ஆசிரமம் அப்படின்னு கேள்வி கேட்டேன். பிறகு அவர் கொஞ்சம் பேச சப்தம் கொடுத்தார். ஜமுனா, ஓ ஜமுனா. அதற்குள் இன்னொரு பெண்ணும் இதே மாதிரி சிந்தி பைஜாமா அணிந்து வந்தார். அந்த பெண்ணிடம் சொன்னார், ஜமுனா, இந்த குழந்தையை அழைத்து சென்று நல்ல முறையில் அறிமுகம் கொடு, புரியவை அப்படின்று. அதாவது இப்பொழுது இருக்கின்ற அந்த பாண்டவ பவனுடைய டிஸ்பென்சரி, அதாவது சந்து வழியாக அந்த பெண் மம்மா சென்று விட்டார். எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்கள். பிறகு ஜமுனா தாதி என்னை அதே கூடாரத்திற்கு அழைத்து வந்து அரை மணி நேரமாக நன்கு புரிய வைத்தார். அப்பொழுது எனக்கு வயது 16 இருக்கும். அப்போ ஜமுனா தாதி அவர்கள் கல்ப மரம், அது மட்டுமா திருமூர்த்தி போன்ற கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் சிறிய படங்களை வைத்து புரிய வைத்தார் எனக்கு. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. காரணம், என்னுடைய முழு கவனமும் அந்த பிரகாசமயமான அந்த பெண்ணினுடைய நினைவிலே இருந்தது. அதாவது மம்மா பற்றி சொல்கின்றார் அவர். அந்த பெண் என்பது யாரு? மம்மா அவர்கள். பிறகு ஜமுனா தாதி அவர்கள் அந்த கல்ப மரம், அந்த திருமூர்த்தி படம் மற்றும் மனித வழி, ஈஸ்வரிய வழி, இந்த இரண்டிற்கு உள்ள உயர்ந்த வேறுபாடுகள் அடங்கிய ஒரு சில்வர் கவர் போட்ட புத்தகத்தை அன்பளிப்பாக எனக்கு கொடுத்தார். பிறகு நான் உடனே தந்தையுடன் அந்த அபுரோட்டிலிருந்து எங்கள் லௌகிக வீட்டிற்கு வந்து விட்டேன். அப்படி என்று அஜ்மீரிலிருந்து ராஜயோகினி ராதா தீதி தன்னுடைய அனுபவத்தினை, கனவில் வந்த அந்த விஷயத்தை, அந்த பெண் அந்த நேரடியாக பார்த்த அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பாருங்கள் எவ்வளவு அழகான அனுபவம் அது. அது மட்டுமா, அந்த திருமூர்த்தி அந்த கல்பமர சித்திரத்தையும் படித்தேன். நான் இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதனால அந்த படங்கள், அந்த புத்தகம் அனைத்தையும்
என் தந்தையிடம் கொடுத்து விட்டேன். சமயப்படி நான் பக்தி செய்து கொண்டே இருந்தேன். பலவிதமான யோகமும் பயின்று கொண்டு வந்தேன். அங்கே படிப்பும் படித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் என்னுடைய உள்ளுணர்வே ஈஸ்வரனை அடைய வேண்டும் அப்படி என்ற எண்ணம் நாளுக்கு நாள் கொழுந்து விட ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்க. பிறகு நான் பிஏ முடித்து எல்எல்பி இறுதி ஆண்டை நெருங்கி விட்டேன். அப்போ 1965ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி முதல் முறையாக ஜெய்ப்பூரில திலக் நகரில் எங்களுடைய வீட்டிலிருந்து 4 வீடு தள்ளி அங்கே பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய ஒரு புதிய கிளை ஆரம்பமாகி கொண்டிருந்தது. அதனுடைய திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழ் எங்களுடைய தந்தைக்கு கிடைத்திருந்தது. அவரு அந்த சமயத்துல ஜெய்ப்பூர் போலீஸ் அதிகாரியாக, அதாவது கண்காணிப்பாளராக இருந்தார். இதற்கிடையில் சில சம்பவங்களும் நடந்தே ஏறியது. அப்போ நானும் முற்றிலுமாக ஆசிரியனிலிருந்து நாசிகனாகி விட்டிருந்தேன். அதாவது எனது பக்தி முடிந்து போனதோ என்னவோ தெரியவில்லை. முழுமையாக நாசிகன் ஆகிவிட்டிருந்தேன். அப்போ எங்கள் தந்தை பிரம்மகுமாரி நிலையம் ஆரம்பமாவதை பற்றி கூறி என்னையும் தன்னுடன் கிளம்புமாறு சொன்னார். அப்போ நான் முற்றிலும் மறுத்து விட்டேன். இப்பொழுது எனக்கு அந்த தர்மத்தினுடைய ஆர்வம் எனக்கு கிடையாது. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனாலும் தந்தையினுடைய வற்புறுத்தலால் அவரை மதித்து விருப்பம் இல்லாமலேயே அவருடன் சென்று வந்தேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வருகின்றார். அங்கே பிரம்மகுமாரிகளுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உடையோர் சிலர் கூச்சல் போட்டுக் கொண்டே இருந்தார்கள். அதாவது பிரம்மகுமாரி நிலையத்திற்கு எதிராக பேசினார்கள். அங்கு வந்திருந்த பார்வையாளர்களுக்கெல்லாம் சிறிய புத்தகங்களை விநியோகம் செய்திருந்தார்கள். அப்போ எனக்கு பிரம்மகுமாரிகளுடைய சொற்பொழிவு நன்றாக இருந்தது. ஆனாலும் அங்கே குழப்பம் விளைவித்து அந்த புத்தக விநியோகம் செய்தோரை சிறிதும் பிடிக்கவில்லை. அதாவது இப்படியும் அப்படியுமாக நிகழ்ச்சிகள் முடிந்து வந்தது, குழப்பமாக முடிவடைந்து விட்டது அப்படின்ட்டு பிகு ராஜயோகினி அஜ்மீரில் இருந்து ராதா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை, அந்த பழைய நினைவுகளை நம்மிடம், அதாவது அம்மாவுடன் ஏற்பட்ட அந்த அனுபவம் சேவை எப்படி ஆரம்பமானது அப்படின்னு சொல்லி கொண்டு வருகின்றார். அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு சென்டருக்கு சென்றேன் நான். அங்கே வகுப்பில் தொங்கவிடப்பட்டிருந்த சித்திரங்களை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அங்கே பிரகாசமயமான அந்த பெண்ணினுடைய சித்திரம் தொங்க விட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ நான் முற்றிலும் மெய்சிலிர்த்து போனேன். அடே, அந்த கனவில் கண்ட அபுவில் பார்த்த அதே பிரகாசமயமானவள் அதற்குள் பிரம்மகுமாரி சகோதரி வகுப்பில், அதாவது பாடம் கோர்ஸ் எடுக்க வந்து விட்டார். நான் அவர்களுக்கு அதே சித்திரத்தை காண்பித்து கேட்டேன், இது யாருடைய படம், இப்பொழுது இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு. அவர்கள் சிறிது நேரம் அந்த பெண்ணினுடைய அறிமுகம் கொடுத்தார்கள். இவர்தான் எங்கள் ஜெகதம்பா சரஸ்வதி, அதாவது மம்மா, யக்ன மாதா அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். பிறகு நான் கேட்க கேட்க அந்த முழு அறிமுகம் பெற்று பூரிப்பு அடைந்து போனேன். இந்த ஒரு வாரம் வகுப்பு முடிந்தவுடனே அபு சென்று, அதாவது பாண்டமல் அபு மலைக்கு சென்று மம்மாவை அவசியம் சந்தித்து அவரோடு ஞான சர்ச்சைகள் செய்வேன் அப்படின்னு என்னுடைய மனதில் நான் எண்ணிக்கொண்டே இருந்தேன். இப்படியாக முழு அறிமுகம் கொடுத்த பிறகு அவர்கள் எனக்கு சொன்னார்கள், இந்த வருடம் ஜூன் 24ஆம் அன்று மம்மா அவர்கள் தேகத்தை தியாகம் செய்தார்கள். பிறகு நான் பிரமித்து போய்விட்டேன். இனி நான் அவரை சந்திக்க முடியாதா அப்படின்னு கேட்டேன். நான் மம்மாவை விட்டு பிரிந்த துயரத்தை உணர்ந்தேன். ஆனால் அடுத்த கணமே அபுவில் அவரது திருஷ்டி மூலமாக கிடைத்த அந்த அலௌகிக அதீந்திரிய சுகம், அந்த அலௌகிக அதீந்திரிய சாந்தியினுடைய அந்த அனுபவங்களில் நான் மூழ்கி போனேன் அப்படின்னு அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். அன்று இரவே நான் ஒரு கனவு கண்டேன். அதாவது
தங்கத்திலான ஒரு மிகப்பெரிய அழகான ஏணிப்படி, அதாவது ஆகாயம் வரையிலும் அமைக்கப்பட்டிருந்தது. நான் தனிமையில் அந்த அழகான ஏணிப்படியில் ஏறி சென்று கொண்டே இருக்கின்றேன். பிறகு ஏறி ஏறி அந்த உச்சி அடைந்த பிறகு, நான் அங்கிருந்து பார்க்கின்றேன். மிக சிறிய இடமாக இருக்கிறது. கை பிடிப்பதற்கு கூட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எதையும் பிடிக்காமலேயே உச்சியில் நின்று கொண்டு, நான் நாலாபுறமும் பார்த்துக் கொண்டே இருந்தேன். அதற்குள் பயங்கரமான ஒரு புயல் காற்று வர ஆரம்பித்தது. அது மட்டுமா, அந்த ஏணிப்படி மிகவும் ஆட்டங்கொண்டு வீழ்ந்தே விட்டது. பிறகு நான் பெரிதும் பயந்து போனவளாக ஆதாரவை தேடிக்கொண்டே இருந்தேன். நான் எதனை பற்றுவது அப்படின்னு தேடிக்கொண்டே இருந்தேன். இப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, வெகு உயரத்தில் ஆகாயத்திற்கும், அதற்கு மேலே மம்மா நின்றிருப்பதை பார்த்தேன். எவ்வளவு அழகான ஒரு காட்சி பாருங்கள். அப்போ மம்மா எதிரில் அந்த ஆகாயத்திற்கும், அந்த பூமிக்கும் இடையில் வெட்ட வெளியில் நின்று கொண்டிருந்தார். அது மட்டுமா, சொன்னார் மம்மா அவர்கள், "குழந்தாய், வேறு எந்த ஆதரவையும் தேடாதே. வாழ்வில் உண்மையான பாதையில் நடக்கும் பொழுது புயல் காற்று வரும். ஆனால் பயப்படக்கூடாது. ஒரு சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் அப்படி என்று. பாபாவினுடைய கையும், பாபாவுடைய துணையும் ஒருபொழுது விடக்கூடாது அப்படி என்று மம்மா அழகான அந்த ஒளி உடலாக என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார். இறுதியில வெற்றி உண்மைக்கு கிடைக்கும் அப்படி என்று. இந்த புயல் காற்றெல்லாம் சாந்தமாகும். அவ்வளவுதான். இதை கூறிவிட்டு மம்மா மறைந்து விட்டார் அங்கே. பிறகு நான் ஒரே அடியாக சிவபாபா, சிவபாபா அப்படின்னு சொல்லி நான் நினைக்க ஆரம்பித்தேன். சிவபாபா போதும். இனி எனக்கு நீங்கள் ஒருவர்தான் ஆதாரம் அப்படின்னு சொன்னேன். அப்போ புயல், சூறாவளி எல்லாம் நின்று போனது. உடனே என்னுடைய கண்கள் திறந்து கொண்டது. நான் என்னுடைய அறையில் உறங்கிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்திலே. எவ்வளவு அழகான ஒரு காட்சி பாருங்கள். எவ்வளவு ஒரு அந்த சூட்சமம் மற்றும் அந்த சாசுவத ஆதரவு பாருங்கள். பிறகு நான் கண்களை மீண்டும் மூடிக்கொண்டேன். அப்பொழுது மூடிய கண்களுடனே எனது அறை முழுவதும் வெண்ணிற பிரகாசம் நிரம்பியதை உணர்ந்தேன். யாரோ என் தலை மீது கை வைத்து அன்புடன் தடவி கொண்டிருந்தார்கள். நான் மூடிய அந்த கண்களுடனே திரும்பி பார்த்தேன். அப்ப பார்த்தால் மம்மா என் தலைமாட்டில் அமர்ந்திருந்தார். மிகுந்த அன்புடன் என்னை பார்த்துக் கொண்டிருந்தார். நான் கேட்டேன் அவரிடம், "மம்மா, நீங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் போய்விட்டீர்கள் மேலே? நான் தங்களிடம் அநேகம் அடைய வேண்டியிருந்தது." அப்ப மம்மா சொன்னார் அவரிடம். யாரிடம்? ராதா சகோதரி அவர்களிடம். "குழந்தாய், நான் எங்கும் செல்லவில்லை. உன்னுடன் தான் இருக்கிறேன்" அப்படின்னு. "எப்பொழுதெல்லாம் தேவையோ நான் சூட்சுமத்தில் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன். குழந்தாய், கவனத்தில் வைத்துக்கொள். மாயை அதிகம் வரும். மாயை அதிக சோதனைகள் தரும். ஆனால் நீ பாபாவுடைய கையை விட்டு விடக்கூடாது. பாபா உன்னிடம் அதிகமான சேவை செய்ய வைப்பார்." மம்மா தலை மீது கை வைத்து தடவி கொடுத்துக் கொண்டே இருந்தார். அப்போ என்னை மம்மா உறங்க வைப்பது போல இருந்தது. பிறகு நான் முற்றிலும் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று விட்டேன். காலையில எழுந்ததும் அம்மாவுடைய விஷயங்கள் யாவும் நினைவில் வந்தது. பிறகு நான் இரவு நடந்து எல்லாவற்றையும் கனவா? இது நிஜமா? அப்படி என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். உண்மையில வாழ்வில அநேக சோதனைகள், அநேக விதமான புயல்கள், அநேக விதமான சூறாவளி வருகின்றது. ஆனால் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே சிவபாபா நினைவில் இருந்தால் அனைத்தும் கடந்து போனது ஆகிவிடும். அது மட்டுமா? கடந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய நிலையும் ஆடாது, என்னுடைய நிலையும் அசையாது, என்னுடைய நிலையும் சரி உறுதியானதாக, என்னுடைய நிலையம் பயமற்று போனதாக இருந்தது.
இப்படியாக அம்மாவுடைய அறிவுரைகள் அந்த சூட்சும நிலையில் சதா நினைவில் எனக்கு உள்ளது அப்படின்னு சொல்கின்றார். இனியும் நினைவில் இருக்கும் அப்படி என்று அழகான அந்த அனுபவத்தினை 2007ல சரீர் விட்டு விட்டார் ராதா பேகன் அவர்கள். அம்மா வந்து ஜூன் 24, 1965ஆம் ஆண்டு. அந்த நினைவுகளை எப்படி அழகாக ஒரு சைத்தன்யமான, அந்த சூட்சுமமான, அந்த சாசுவதமான என்ன அழகான ஒரு ஆதரவை மம்மா அவர்கள், தீதி, ராதா பெகன் அஜ்மீரிலிருந்து அவர்களுக்கு என்ன அழகான ஒரு அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு, இவ்வளவு அழகான ஆனந்தத்தை நாம் அடைந்தோம் அப்படின்று இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். நேற்று கூட பாபா அந்த பிரம்மா பாபாவுடைய அந்த அவ்யக்த அந்த திவிஸ்த நாள் அந்த நாளில ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருந்தார்கள். பாக்கிய விதாதா மூலமா. அதெல்லாம் ஆங்கிலம், ஹிந்தியில இருக்கிறது அப்படின்று. பாருங்கள், நாமும் கூட இந்த பாக்கிய விதாதா மூலமாக படிக்கும் பொழுது, பாபா நம் கூடவே இருக்கிறது போல ஒரு அழகான அனுபவத்தினை இந்த நினைவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நானும் சரி, பாப்தாதாவும் சரி, மம்மாவும் சரி, சிவாவும் சரி, கண்டிப்பாக ஒரு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த அதீந்திரிய சுகமயமாக ஏற்பட்டிருக்கும் அப்படி என்பதை இதன் மூலமாக உங்களுடன் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாளைக்கு விசேஷமான ஆத்மாவ பற்றி பார்க்கலாம். இன்னொரு விசேஷமான மகான் ஆத்மாவ பற்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, அற்புதமாக பிரம்மா பாபாவுடன், சிவ பாபாவுடன், மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நாம் பார்த்தோம். அஜ்மீர் அந்த மாநிலத்திலிருந்து பிக்கு ராதா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சிவபாபாவுடன், பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அஜ்மீரிலிருந்து பிக்கு ராதா சகோதரி சொல்கின்றார், பெரும்பான்மையான தம்பதியர்கள் தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருந்தார்கள். அதே போல நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன். அங்கு வந்திருந்த அவர்கள் ஒருவருக்கொருவர் இன்று கண்டிப்பாக ஈஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டுதான் நாம் திரும்புவோம் அப்படின்று பேசிக்கொண்டு சென்று கொண்டே இருந்தார்கள் எல்லோரும். போக போக ஒரு மலை மீது அவர்கள் ஏறினார்கள். அப்போ நானும் அவர்களுடன் மலை மீது ஏறிக்கொண்டேன். அந்த மலை மேலே சென்று பார்த்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய சபை அமைக்கப்பட்டு அந்த சபையில ஒரு வராந்தாவை இருந்தது. அந்த வராந்தாவினுடைய பக்கம் ஒரு திரைசீலை போடப்பட்டிருந்தது. அனுபவம் செய்யுங்க. கேட்க கேட்க ஒரு அப்படியே கற்பனை நீங்க வந்து மலை மேல அந்த திரைசீலை இருக்குது. அந்த அப்படியே கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம பார்க்கல.